ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து எம்டி சால்னா பரோட்டாவுக்கு சால்னா இப்போ பார்த்தீங்களா, அந்த எம்டி சால்னா வைக்கலாம். அது வந்து எப்படின்னா பரோட்டாவுக்கு, சப்பாத்தி எதுக்குனாலும், இட்லி, தோசை எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யுதுங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டதும் இந்த வாசனை பட்டை, கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம். இது வந்து எம்டி சால்னா, நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. வெங்காயம் வதங்கிட்டோம். வெங்காயம் வந்து லைட்டாக தான் வதங்கணும், சரிங்களா? ரொம்ப தீயெல்லாம் வைக்கக்கூடாது, லைட்டாக வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கி வச்சு நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். இது வதங்கிறது தேவையான உப்பு நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். இப்போ இது நான் வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ஸ்மெல் வந்து நல்லா போயிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் அடுத்த கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பு தூள் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் தான் இருக்கும். இதில் தான் நான் போட்டிருக்கேன். குழம்பு தூள் ஒரே 1 ஸ்பூன் அளவு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி, ஓகேவா? சால்னான்னு சொல்லிட்டேன், ரொம்ப திக்காக கூடாது, லைட்டாக தான் இருக்கணும், ஓகேவா? தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அடியில் பிடிச்சிங்கன்னா தண்ணி ஊற்றா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், ஓகேவா? இது வந்து உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை இல்லைனாக்கா முந்திரி இருந்தால் கூட நீங்கள் முந்திரி யூஸ் பண்ணிக்கோங்க, கசகசை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேங்காயும் பொட்டுக்கடலையும் தான் நான் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? இதை போய் நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ வந்து கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த இப்போ பேஸ்ட்டை வந்து தேங்காயும் பொட்டுக்களையும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் மிக்ஸி ஜாரியும் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காயும் பொட்டுக்களையும் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கிட்டு மூடி விட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விசில் இறங்கிடுச்சு. சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. எம்டி சால்னா. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணலி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்டி சேனல் தான் இங்கே பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.